வெல்கம் டிஎஸ்கே டெக். இப்போ நாம் போட போகிற வீடியோ என்னன்னா, பவுல் பின்ன போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 3 அடி ஒயர் எடுத்துருக்கிறேன். மூன்று அடியில் 14 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். 3 அடியில் ஒரு 14 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஒயர் கட் பண்ணியிருக்கோம். இது வந்து சிவன் கண் தான் இந்த இதில் போட போகிறேன். இதில் சிவன் கண் போட்டு 4 பக்கமும் 4 ஒயரு சொருகிற மாதிரி, 4 ஒயரு ஜாயின் பண்ணுற மாதிரி, 4 கார்னர் 4 மூலைக்கும் ஒயர் ஜாயின் பண்ணுற மாதிரியும், ஏணிப்படி முடிச்சு வச்சு போடுறதும் இந்த கூடையில் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வச்சு நீங்கள் பெரிய கூடையெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஒயர் எடுத்து சரிசமமாக எடுத்து மடித்து எடுத்துக்கணும். மடித்து எடுத்துக்கிட்டு ரன்னிங் ஒயர் வச்சு தான், ரன்னிங் ஒயர் அளவுக்கு தான் நம்ம இப்போ மடித்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா, ஒயரு ஜாயின் பண்ணுற ஒயரை, அந்த ஒயர் அளவுக்கு ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம விட்டு எடுத்துக்கணும். எடுத்தாச்சு. இப்போ வந்து நார்மல் முடிச்சு தான் நம்ம போடணும். ஃபஸ்ட்டு நார்மல் முடிச்சு போட்டு ஆரம்பிச்சுக்கணும். பாருங்கள், ஜாயின் பண்ணிவிட்டு ஒயர்லாம் கரெக்டாக அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதே போல் ஒவ்வொரு ஒயருக்கும் நம்ம செக் பண்ணிக்கணும் அளவு கரெக்டாக இருக்கான்னு. இப்போ அடுத்த ஒயர் எடுத்து மடித்து அடுத்த ஒயர் போடும்போது இப்போ வந்து சிவன் கண் நாட் போடணும். ஒன்று வந்து நார்மல் நாட்டு, அடுத்து சிவன் கண், நார்மல் சிவன் கண், நார்மல் சிவன் கண், அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும், மாற்றி மாற்றி வரும். இப்போ வந்து நார்மல் நாட் போட்டிருக்கோம். அடுத்தாப்பில் சிவன் கண் வந்து ஒயருக்கு அடியில் வச்சு நம்ம போடணும். பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். வச்சு நீங்கள் வீடியோவை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். நார்மல் முடிச்சு சிவன் முடிச்சு 2 போட்டிருக்கோம். நார்மல் முடிச்சு வர்றதுக்கோ ரன்னிங் ஒயரை மடித்து போடணும். சிவன் கண் போடும்போது ஜாயின் பண்ணுற ஒரு ஒயரை அடியில் வச்சு நம்ம பின்னிக்கிட்டு வரணும். பாருங்கள், ஒரு லைன் போடுறப்ப நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாட் போட்டோம், செகண்டு போட்டது, அப்புறம் தேர்டு போட்டது, அப்படி எண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நார்மல் போட்டு, அடுத்து சிவன் கண் போட்டு, அடுத்து நார்மல், அப்புறம் அடுத்து நார்மல் முடிச்சு. இப்போ வந்து சிவன் கண் முடிச்சு போடுறோம். சிவன் கண் முடிச்சு இப்படி தான் போடணும். இந்த மாதிரி எடுத்து சொருவி விட்டு நம்ம அந்த ஒயரை நல்லா டைட்டாக இழுத்துக்கலாம். அப்படி இழுத்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சிவன் நாட் போட்டோம், சிவன் முடிச்சு போட்டோம். சிவன் முடிச்சுக்கப்புறம் திரும்ப நார்மல் முடிச்சு போடணும்.
இதே மாதிரி மாற்றி மாற்றி அந்த 14 ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கிட்டு வாங்க. கொஞ்சம் எண்ணிக்கிட்டு வந்தால் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு நார்மல் முடிச்சு போட்டு தானே ஆரம்பிப்போம். அதுலேருந்து அடுத்து சிவன் முடிச்சு அப்படி வரிசையாக எண்ணி போடும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் லைன் மட்டும் அந்த மாதிரி எண்ணி போடுற மாதிரி வரும். செகண்ட் லைனுக்கெல்லாம் அப்படி எண்ணி தேவையில்லை. அது தப்பாக போட்டோம்னால கண்ணு மாறி வரும். அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், ரன்னிங் ஒயர் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ 14 ஒயரும் ரன்னிங் ஒயரும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நான் லாஸ்ட் ஒயர் ஜாயின் பண்ணுறேன். இது ஜாயின் பண்ணிவிட்டு சைடு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சைடு ஒயர் அளவுக்கு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுறணும். இப்போ இங்கே எப்படி அளந்து நம்ம பின்னிக்கிட்டு போகிறோமோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் ஒயர் அளந்து அதை கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த லைன் பின்ன ஆரம்பிச்சிக்கலாம். சிவன் கோன் கூடைக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒயரு ரெண்டும் சேர்ந்து இருக்கும். இதில் வந்து 14 ஒயரும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த அளவு வச்சு வெட்டிக்கலாம். அடுத்த லைன் பின்னுறதுக்கு இப்போ நம்ம கட் பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரில் இருந்தால் நம்ம அடுத்த ரன்னிங் ஒயரு எடுத்துக்கிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒத்த ஒயர் தனியாக பாருங்கள், ஒத்த ஒயராக இருக்குது. அதனால் இந்த இடத்துல நார்மல் முடிச்சது போட்டு தான் ஆரம்பிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒத்த ஒயராக இருக்கிற இடத்துல ஆரம்பிக்கும் போது நார்மல் முடிச்சு தான் வரும்.
நார்மல் முடிச்சு போட்டு ஆரம்பிச்சுட்டு அடுத்து சிவன் கண் வரும். நம்ம போட்டது வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு நடு பகுதி. அந்த சைடு இந்த சைடு மாற்றி மாற்றி பின்னிக்கிட்டு வரணும். இப்போ அடுத்தது சிவன் நாட்டு வரும். சிவன் கண் வந்து ஒரு கண்ணும் நீளமாகவும் ஒரு கண்ணும் இப்படியும் மாறி வரும். அந்த மாதிரி வரும். சிவன் கண் வந்து ஒன்று சைடும் ஒன்று நேர் அந்த மாதிரி வரும். அப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டு வரலாம். இது வந்து பிகினர்ஸ்லாம் போட்டு பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் சிவன் கண் கூட வீடியோ நிறைய போட்டிருக்கேன். 3 பக்கம் ஒயர் வச்சு தான் நான் வீடியோ போட்டு விட்ருக்கிறேன். பெரிய கூடை, மினி கூடை, லஞ்ச் பேக் அந்த மாதிரி வீடியோலாம் போட்டு விட்ருக்குறேன். இது வந்து இந்த மாதிரி போட்டால் ஈஸியாக உங்களுக்கு புரியும். இதை வச்சு நீங்கள் பெரிய கூடையெல்லாம் கூட போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இதை வந்து பண்ணேன். அதிலலாம் 3 ஒயர் வச்சு நான் கார்னர் வந்து 3 ஒயர் வச்சு தான் ஜாயின் பண்ணியிருப்பேன். இதில் வந்து 4 ஒயர் வச்சு நான் ஜாயின் பண்ணுறேன். அப்புறம் இதில் ஏணிப்படி முடிச்சு போடுறேன். நான் சிவன் கண் கூடைக்கு எதுக்குமே ஏணிப்படி முடிச்சு போட்டு உங்களுக்கு போட்டு விடலை. இந்த வீடியோவில் வந்து நான் ஏணிப்படி முடிச்சு போடுறேன். அதுவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நல்லா நிறைய பின்னுறதுக்கு நிறைய வீடியோ எடுத்திருக்கேன். அடிப்பாக மட்டும் இந்த மாதிரி எடுத்துருப்பேன். இதே மாதிரி தான் நீங்கள் மேலே வர்றதும் பின்னணும். பாருங்கள், செகண்ட் லைன் போட்டேன்.
செகண்ட் லைன் போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி அந்த லைனு விட்டுருக்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரை அளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி தான் ஒவ்வொரு லைன் போட்டுக்கிட்டு வரணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. முடிச்சு போட்டு வச்சுக்கினாக்கா நமக்கு அடுத்தடுத்து பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே கலர் வச்சு பின்னுறோம். இப்போ வந்து இந்த சைடு இப்போ ஒரு பக்கம் வந்து நான் வந்து ஒத்த ஒயர் இருக்கிற சைடு உங்களுக்கு நார்மல் முடிச்சு போட்டு பின்னி காட்டினேன் பார்த்தீங்களா. இப்போ டபுள் ஒயராக இருக்குது பாருங்கள், சோடியாக சேர்ந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் சிவன் நாட் போடணும். ஆரம்பிக்கும் போது சிவன் முடிச்சு போட்டு ஆரம்பிச்சுக்கணும். பாருங்கள், இப்போ சிவன் முடிச்சு போட்டு ஆரம்பிச்சிட்டேன். இனி அடுத்தது வந்து நார்மல் முடிச்சு வரும். பாருங்கள் எப்படி சிவன் கண்ணு அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி தான் வரும். இப்படியே போட்டுக்குவாங்க. அடிப்பாகும் போட்டு முடிச்சுட்டு பார்ப்போம். பாருங்கள், ரெண்டு பக்கமும் நம்ம போட்டுக்கிட்டே வந்துட்டு இது வந்து நான் முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் சென்டர் பாயிண்ட்டுக்காக. இப்போ அந்த அளவு வச்சு கட் பண்ணிவிட்டு இப்போ முழுசாக போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. சிவன் கண் அடிப்பாகம் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. இது வந்து
நான் வந்து 4 பக்கமும் ஒரே அளவாக 14 14 14 14 அப்படி வச்சு போட்டிருக்கேன். ஃபுல்லாக 14 ஜாயின் பண்ணேன். இதுவும் 14 போட்டிருக்கேன். சுற்றி 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா 14 தெரியும். சதுரமாக வர மாதிரி 4 பக்கமும் 14 வர மாதிரி அப்படி போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இப்போ 4 மூலையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஒயர் வந்து 4 ஒயர் வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ வேறு ஒயர் வச்சு உங்களுக்கு போட்டால் தான் தெரியுங்கிறதுனால நான் வந்து சாண்டல் கலர் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். நம்ம எவ்வளோ ஒயரம் பின்னுறதுக்கு விட்டுருக்கோமோ, உயரம் எவ்வளோ இருக்கோ அதே அளவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சொருகிறதுக்கு விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். மேலே பின்னுறதுக்கு விட்டுருக்கிற ஒயர் அளவு வச்சு தான் நம்ம வெட்டி எடுத்துக்கணும். அதே அளவு வச்சு மேலே பின்னிக்கு வர்றோம் பார்த்தீங்களா, அதனால் அதே அளவு வச்சு மேலே விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து 4 ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பின்ன ஆரம்பிச்சிக்கலாம். இது வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ஆரம்பிச்சிக்கலாம். நான் வந்து இது வந்து கார்னரில் ஜாயின் பண்ணல. நான் முன்னாடி போட்ட வீடியோலாம் கார்னரில் ஜாயின் பண்ணி தான் போட்டிருப்பேன். இது வந்து நான் கார்னரில் ஜாயின் பண்ண போகிறதில்ல. 4 பக்கம் ஒயர் வைக்கிறதுனால சென்டரில் ஜாயின் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நார்மல் முடிச்சு போட்டு ஆரம்பிச்சுக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி தான் பின்னிக்கு வரணும். இப்போ வந்து நார்மல் முடிச்சு போட்டோன்னா அடுத்து சிவன் கண் முடிச்சு போடணும். இப்போ இது வந்து நம்ம சுற்றி வர்ற லைன் பின்னிகிட்ருக்கோம். சொருகிறதுக்கு கொஞ்சமாக விட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிச்சுக்கணும். அதே போல் தான் ஆரம்பித்து பின்னிக்கிட்டு வரோம். மேலே சுற்றி வர்றது கீழே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் வரும். இதில் கார்னர் ஜாயின் பண்ணுறது மட்டும் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுறது வரும். பின்னல் வந்து அதே தான். பாருங்கள், கார்னர்கிட்ட வந்துட்டேன். லாஸ்ட் ஒயர் பின்னிக்கிட்டு இருக்கேன். மூளை திருப்புற இடத்துல லாஸ்ட் ஒயர் பின்னிகிட்ருக்கேன். மூளை திருப்புற இடம் வந்துருச்சு. இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒயர் ஜாயின் பண்ணும்போது நம்ம ரன்னிங் ஒயர் பின்னிக்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, ரன்னிங் ஒயரு, அந்த ரன்னிங் ஒயரில் தான் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணணும். இதில் வந்து பின்னிக்கிட்டு வரும்போது 4 பக்கமுமே வந்து சாதா முடிச்சு போட்டு ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணும்போது நம்ம சாதா முடிச்சு போட்டு ஆரம்பிச்சுக்கிட்டு அடுத்து பின்ன வர்றது என்ன வருதோ அது படி பின்னிக்கலாம். பாருங்கள், அந்த ஒயர் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதிலேருந்து நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை மடித்து சாதா முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒயரில் நம்ம புதுசாக ஒயரும் நம்ம சேர்க்க போகிறோம். இது திருப்பி பின்னுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணி பின்னுறதுனால மூளை திரும்புகிற மாதிரி நமக்கு தெரியாது. செகண்ட் லைன் வரும்போது கொஞ்சம் நல்லா திரும்பி வரும். எப்படி ஜாயின் பண்ணுற பாருங்கள். ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன்.
இப்படி தான் 4 மூலைக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி பின்னிக்கிட்டு வரணும். அந்த ஒயரை திருப்பி பின்னும்போது நமக்கு என்ன லைன் பின்னுற மாதிரி முடிச்சு போடுற மாதிரி வருதோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நார்மல் முடிச்சு தான் போட்டு ஒயர் ஜாயின் பண்ணேன். அடுத்து எனக்கு பின்னுறது வந்து நார்மல் முடிச்சு தான் வருது. திருப்பி பின்னுறப்ப அதுவும் நார்மல் முடிச்சு தான் போடுறேன். புதுசாக ஒயர் ஜாயின் பண்ணுறது வந்து நார்மல் முடிச்சு போட்டு ஆரம்பிச்சிக்கலாம். அது ஒயரோடு சேர்த்து பின்னுறப்ப நமக்கு என்ன பின்னல் வருதோ, சிவன் கண் வருதா நார்மல் முடிச்சு வருதான்னு பார்த்து பின்னிக்கலாம். எனக்கு இந்த இடத்துல நார்மல் முடிச்சு தான் வந்திருக்கு, போட்டிருக்கிறேன். அடுத்ததாக சிவன் கண் நாட்டு. பாருங்கள், நல்லா திரும்பி மூளை திருப்பி வருதா, அது திரும்பி வருதா, அது மாதிரி தான் திரும்பி வரும். நல்லா திரும்பினது நமக்கு அவ்வளோவா தெரியாது. செகண்ட் லைன் வரும்போது நல்லா தெரியும். ஒயர் ஜாயின் பண்ணால் 2 ஒயரும் 2 ஒயரும் சேமாக நிற்கணும். 2 ஒயரும் சேமாக நின்றுச்சுன்னா கரெக்டாக போட்டிருக்குறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஒயரு ஜாயின் பண்ணிட்டோமா, ஒரு மூலைக்கு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த மூலைக்கு வந்திருக்கோம். இப்போ இங்கே நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த லைனில் வர லாஸ்ட்டு பின்னல் பின்னியாச்சு. இப்போ இங்கேயும் 4 பக்கமுமே நம்ம ரன்னிங் ஒயரில் தான் புது ஒயர் ஜாயின் பண்ணணும். அதே நார்மல் முடிச்சு போட்டு நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். இதில் 4 பக்கமுமே நான் நார்மல் முடிச்சு தான் போட்டிருக்கேன். சொருகிறதுக்கு கொஞ்சம் விட்டுக்கணும். அதை வந்து அப்புறமா சொருகி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல திரும்பி வரும்போது இப்போ இந்த பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பி ஃபஸ்ட்டு மூளை ஒயர் ஜாயின் பண்ணி செகண்ட் மூளை ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ தேர்டு மூளைக்கு வரப்போகிறோம். திருப்பி நம்ம அப்படியே போட்டுக்கு வரலாம். ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து எனக்கு சிவன் கண் முடிச்சு வருது. சிவன் கண் முடிச்சு போடுறோம். ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பின்னல் வருதோ நீங்கள் அந்த பின்னலே போட்டுக்கலாம். ஒயர் 2 சேமாக இருக்கும். 4 பக்கமுமே நீங்கள் நார்மல் முடிச்சு போட்டு ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மூளை திருப்புற இடத்துல ஒயர் ஜாயின் பண்ணி பின்னுறோம் பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் இதாக இருக்கும். அப்படி திரும்புதா திரும்பலையா, கரெக்டாக வந்திருக்கா வரலையா அந்த மாதிரி தோணும். அது கரெக்டாக தான் வரும். நம்ம 2 ஒயரும் சேமாக வரும்.
அது கொஞ்சம் டைட் பண்ணி இது பண்ணி போடுறதுல இப்போ ஒரு லைன் சுற்றி பின்னிக்கு வர பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் மேலே ஏறி வர்ற வரைக்கும் நீங்கள் பின்னணும். இதே பின்னல் தான் மேலே வரைக்கும் வரும். ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம பின்னுறோம். இதே மாதிரி தான் நீங்கள் சுற்றி சுற்றி மேலே பின்னிக்கிட்டு வரணும். மேலே எந்த பின்னலும் மாறாது. இதே பின்னல் தான் மேலே வரைக்கும் வரும். உங்களுக்கு உயரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பின்னிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன பாவம் ஒரு 6-7 லைன் வரும். இப்போ அடுத்ததாக அடுத்த கார்னரில் கொஞ்சம் ஒயர் ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எப்படி ஒயர் ஜாயின் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் 4 கார்னருமே ஒரே மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். ரன்னிங் ஒயரில் தான் நம்ம புதுசாக சேர்க்குற ஒயரை வச்சு ஜாயின் பண்ணணும். அதே நார்மல் முடிச்சு போட்டு தான் ஆரம்பிச்சுக்கணும். அதனால் ஒரு பக்கம் போட்டுறது இது 4 மாதிரியே 4 பக்கம் போடணும். நான் ஒயர் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வேறு கலர் வச்சு பின்னி காட்டினேன். இந்த ஒயர் தான் நம்ம 4 ஒயரும் ஜாயின் பண்ணியிருக்கிறது தெரியணுங்கிறதுக்காக. நீங்கள் அதே கலர் ஒயர் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு லைன் நம்ம சுற்றி வந்துட்டோம். ஒரு லைன் சுற்றி வந்துட்டோம் பாருங்கள். சுற்றி வந்துட்டு நான் ஏணிப்படி முடிச்சு போட்டு காட்டுவேன். அதே மாதிரி ஒவ்வொரு லைன் சுற்றி வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு மேலே ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கணும்.
இப்போ பாருங்கள் போட்டுட்டேன். இப்போ வந்து ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். ஏணிப்படி முடிச்சு போடும்போது அந்த நம்ம பின்னி இருக்கிற லைனில் இருக்கிற ஒயரை கீழே தள்ளி விட்டு மேலே ஏற்றி விடணும். மேலே லூஸ் பண்ணி விடணும். லூஸ் பண்ணி விட்டு ரன்னிங் ஒயர் பின்னிக்கு வந்து பார்த்தீங்களா, அந்த ரன்னிங் ஒயரை மடித்து அந்த லூஸ் பண்ணி விட்ட ஒயருக்குள்ளே விடணும். இப்போ பாருங்கள் விட்டுட்டேன். இப்போ அந்த லூஸ் பண்ணி விட்ட ஒயர் மேலே போகிற ஒயருக்கு பார்த்தீங்களா, மேலே வர ஒயரை அந்த ஹோல்ஸுக்குள்ளே எடுத்து விட்டுறணும். இப்போ போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கலாம். எல்லாம் டைட் பண்ணியாச்சு. பாருங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டு ஒரு லைன் முடிச்சிட்டோம். இப்போ ஒரு லைன் முடித்ததுக்கப்புறம் அந்த டபுள் ஒயரு சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு ஒயரை விட்டுட்டு அடுத்த ஒயரில் ஆரம்பிச்சுக்கணும். பாருங்கள் எப்படி நான் விட்டுருக்கிறேன்னு. அந்த மாதிரி எடுத்து இப்போ நார்மல் முடிச்சு போட்டு ஆரம்பிச்சுக்கணும். 2 ஒயரும் சேர்ந்து தான் இருக்கும். சேர்ந்த ஒயருக்குள்ளே ஒரு ஒயர் இந்த பக்கம் விட்டுட்டு இன்னொரு ஒயருக்குள்ளே ஆரம்பிச்சுக்கணும். இதே மாதிரி தான் மேலே வர வர பின்னிக்கிட்டே வரணும். இப்படி தான் ஏணிப்படி முடிச்சு போடணும். நீங்கள் பெரிய கூடையிலையும் இதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கலாம். 4 பக்கம் ஒயர் ஜாயின் பண்ணியும் நீங்கள் கூடை பின்னிக்கலாம். சிவன் கண் போடுறதுக்கு மாடலு இது தான், இப்படி தான் போடணும். கூட முடிச்சுட்டு பார்ப்போம். பாருங்கள் பின்னி முடிச்சிட்டேன். எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. இதில் வந்து நான் ஒயரை வந்து 6 போட்டிருக்கிறேன். ஒன்று வந்து மடித்து உள்ளே போயிடும், மிச்சம் ஒயரத்துக்கு 5 நிற்கும். இந்த ஒயரை வந்து 6 லைன் போட்டிருக்கிறேன். இப்போ இதை அப்படியே திருப்பி விட்டு நம்ம சொருகிக்கலாம். நான் இப்போ எந்த ஒயருமே சொருகலை. இப்போ திருப்பி விட்டு எல்லா ஒயரும் சொருகணும். 4 ஒயர் ஜாயின் பண்ணது இருக்குது. அப்புறம் ஒயரு ரன்னிங் ஒயர் சுற்றி ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஒயரு எல்லா ஒயரும் நீங்கள் சொருகி விட்டுறணும். இப்படி கூடையை திருப்பிட்டு சொருகுனா நல்லா ஈஸியாக இருக்கும் சொருகிறதுக்கு. இப்போ இதுலேருந்து ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த லைனில் சொருகணும். நம்ம ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த லைனில் சொருகணும். பாருங்கள் அப்படி நவுத்தி ஒரு லைன் உள்ளே போகிற மாதிரி திருப்பிவிட்டு பார்த்தீங்களா. திருப்பி விட்டு இதில் ஒரு 5-6 லைன் சொருகி விட்டுக்குறோங்க. சொருகி விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுக்குறோங்க. இப்போ பாருங்கள் நான் சொருகி விட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பிட்டேன் கூடையை. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா. 4 முளையும் நல்லா திரும்பி வந்திருக்கு. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இனிமேல் தொடர்ந்து நான் வீடியோ போடுவேன். இப்போலாம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இனிமேல் வீடியோ தொடர்ந்து வரும், நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.